என்னாச்சுன்னு எனக்கு தெரியல மாமா. அவ வேலை பாக்குற விஷயத்த அவளே மாமா கிட்ட சொல்லட்டும். நாம எதுவும் சொல்ல வேண்டாம். சரி மலரு, நீ போ. என்ன ஆச்சு? வழக்கமா இந்த நேரத்துக்கு வந்துருவா, ஆனா இன்னும் வரல. சரி, எங்கேயோ போய் தொலைறா, நமக்கு என்ன? வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டு போட்டிருக்க. பேசாம உள்ள போய் கேட்டு பாப்போம். அண்ணா இந்தாங்கண்ணே. வாங்கண்ணே. எவ்வளோண்ணே? 100 ரூபாண்ணே. ம், இந்தாங்க. நல்லதுண்ணே. ஓகேண்ணே. வணக்கண்ணே. வணக்கம்மா, என்ன வேணும்? இல்லண்ணே, நான் சாப்பிட வரல. அப்புறம் வேலைக்கு ஆள் தேவைன்னு வெளியில போர்டு மாட்டி இருந்துச்சு. அதே வேலை ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். ஆமா, நீ இந்த ஊர் தானாம்மா? ஆமாண்ணே, இந்த ஊர் தான். வீடு இங்க பக்கத்துல தான், 5 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆமா, வேலை பார்ட் டைமா கேக்குறியா இல்ல முழு நேரமா கேக்குறியா? முழு நேரம் என்னால இங்க வேலை செய்ய முடியாதுண்ணே. பார்ட் டைம்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓஹோ, சரி. உன்னால எந்த நேரத்துல வந்து வேலை செய்ய முடியும்? காலையில வரதா இருந்தா எத்தனை மணிக்குண்ணே வரணும்? காலையிலனா ஒரு 4:30 5 மணிக்குள்ள கடையில இருக்கணுமா? அப்போ காலையில 5 மணில இருந்து ஒரு 7:30 8 மணி வரைக்கும் என்னால வேலை செய்ய முடியுண்ணே. அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போகணும். காலேஜ் முடிஞ்சதும் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துருவேண்ணே. ராத்திரி நீங்க எப்ப சொல்றீங்களோ அது வரைக்கும் நான் வேலை செய்யறேன். இங்க பாருமா, சாயங்காலம் 6 மணிக்கு வந்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ போறதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடும். சமயத்துல கொஞ்சம் லேட்டா கூட ஆகும். உனக்கு சரிப்படுமா? சரிங்கண்ணே. இங்க பாருமா, இங்க எல்லா வேலையும் செய்யணும். வேலைக்கு சேர்ந்துட்டு நாளை பிறகு நான் இந்த வேலை செய்ய மாட்டேன், அந்த வேலை செய்ய மாட்டேன், எச்சால எடுக்க மாட்டேன், எனக்கு கூச்சமா இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாருமா, ரோட்ல நின்று போற வர வண்டிகள்லாம் கொடி ஆட்டுல இருந்து வர கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுக்கணும், சாப்பாடு சப்ளை பண்ணணும், எச்சால கூட எடுக்கணும். இங்க பாருமா, தேவைப்பட்டதுன்னா கிச்சன்ல போய் வெங்காயம் தக்காளி காய்கறி வெட்டுறதுல இருந்து பார்சல் பண்ற வரை எல்லா வேலையும் செய்யணும். கண்டிப்பா நான் எல்லா வேலையும் செய்வேனே. சரி, இப்போதைக்கு சம்பளம் ஒரு 6000 ரூபாய் கொடுக்குறேன், வாங்கிக்கோ. அப்புறம் வேலையை பார்த்துட்டு எப்படி என்னன்றதை நான் சொல்றேன், சரியா? அண்ணே, காலையில சாயந்தரம்னு 2 வேலையும் வந்துட்டு போகணும். சம்பளம் ஒரு 8000 ரூபாவா இருந்தா நல்லா இருக்கும். அப்படியா? நான் படிச்சுட்டு இருக்கிறதால காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் அது கொஞ்சம் உதவியா இருக்கும்னே. காலையில வேற வேலைக்கு வரேன்னு சொன்னலம்மா நீ, அதை மறந்துட்டம்மா. சரிம்மா, நீ கேட்ட மாதிரியே 8000 ரூபாய் வாங்கிக்கோ. நீ நல்லா ஒழுங்கா வேலை பார்த்தீனா அப்புறம் 1 மாசம் போன அப்புறமே எக்ஸ்ட்ரா சம்பளம் போட்டு தரேன், சரியா? ரொம்ப நன்றிண்ணே. அம்மா, உனக்கு என்னிலிருந்து வேலைக்கு வர முடியும்? இன்னைக்கு கூட நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேனே. அப்படியா? சரிம்மா, நீ என்ன பண்ணு, பைய வச்சுட்டு வாசல்ல ஒரு கொடி இருக்குது, அதை எடுத்துக்கோ. போற வர வண்டியெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி நல்லா தெம்பா நின்று கொடி அசைக்கணும். சரிங்கண்ணே. மா, ஒரு நிமிஷம். ஜெயா, ஐயா. இங்க வாமா. சொல்லுங்க ஐயா. இந்த பாப்பா புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்குது. உள்ள நம்ம கடை யூனிஃபார்ம் இருக்குல்லம்மா, அதை எடுத்து கொடுமா, போட்டுக்கிட்டோம். சரிங்க ஐயா. இங்க பாருமா, நீ அந்த யூனிஃபார்மை போட்டுக்கணும், நின்னதான் நம்ம ஹோட்டல்ல வேலை செய்யற பொண்ணுன்னு தெரியும், சரியா? சரிங்கண்ணே. நல்லா வேலை செய்யணும், போ. ஓகேண்ணே. டேய், அந்த டேபிள்ல தண்ணி கேக்குறாங்க பாரு, குடு. சார், சார் வாங்க சார், சாப்பிட்டு போங்க சார். சார் சாப்பிட்டு போங்க சார். சார் ஆட்டோக்காரனே, சாப்பிட்டு போங்கண்ணே. சித்ரா, என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாமா, நான் சாயங்காலத்துல இருந்து வாசல்ல தான் உட்கார்ந்திருந்தேன். அவ இப்ப வரைக்கும் வீட்டுக்கும் வரல, ஆளையும் காணவே இல்ல. சரி வா, என்னன்னு போய் கேட்போம். வா போலாம்.
சேது, ஆ? என்ன சின்னம்மா? என்னப்பா வெளியே எங்கேயும் போலையா? வீட்லயே உட்கார்ந்திருக்க? ஆமா சின்னம்மா, வெளியே எந்த வேலையும் இல்ல, அது அப்படியே சும்மா உட்காந்துட்டேன். ஓஹோ, சரி. தமிழு, தமிழு. ஏய் தமிழு, அக்கா, அவ வீட்லயே இல்ல. எது? வீட்ல இல்லையா? என்ன செய்து சொல்ற? ஆமா சின்னம்மா, வீட்ல இல்ல. காலேஜ் முடிஞ்சு சாயந்தரமே வந்துருவாளே. பொழுது போய் விளக்கு வச்சாச்சு, இன்னும் வீட்டுக்கு வரலங்கிற. அப்படி எங்க போயிருக்கா? என்னப்பா சேது? என்னன்னு தெரியல சின்னம்மா, எனக்கு தெரியாது. என்னப்பா நீ கட்டின பொண்டாட்டி எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்ற? இப்படியே பதில் சொல்லுவாங்க? நம்ம பரம்பரையில இல்லாத கதைய காலேஜுக்கு போறேன் படிக்க போறேன்னு அவ இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணா. சரி போனா போதுன்னு எல்லாரும் வாயை மூடிட்டு பொறுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு போனோமா பொழுது சாயறதுக்குள்ள வந்தோமான்னு இல்லாம இம்பிட்டு நேரமாகியும் இன்னும் வரலன்னு சொல்ற. இந்த கதையெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு சேது. இது வரைக்கும் நம்ம வீட்டு பொம்பளைங்க விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும்னு ஓடி வந்த கதையை தான் கேட்டிருக்கோமே தவிர இப்படி தன்னால தெரிஞ்ச கதையெல்லாம் நாம கேட்டது கிடையாதுப்பா. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இங்க பாரு, அவ உன் கூட சேர்ந்து வாழ்றா வாழல. ஆனா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்ல சேது. இப்படி பிடிமானத்தை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே, என்னத்த சொல்றது? உங்க அப்பா சித்தப்பா எல்லாரும் சும்மா அப்படி ஏறு எடுத்து பார்த்தாலே நாங்க அப்படியே கிடுகிடு நடுங்குவோம். நம்ம வீட்லயும் இப்படி ஒரு புருஷன். என்னத்த சொல்றது? பாத்துக்கோப்பா, நாங்க வரோம். வாடி. வீட்டுக்கு வர நேரத்தை பாத்தியா? இன்னைக்கு இருக்கு இவளுக்கு. ஏய், வீட்டுக்கு வர நேரமா அது? எங்க போய் ஊரை சுத்திட்டு வர? ஏய், உன்னதான் கேக்குறேன், கேக்குறது காதுல விழலையா? இம்பிட்டு திமிர்னா பதில் சொல்லாம போவா? ஏய் நில்றி. ஏய், எங்கடி போயிட்டு வர? காலேஜ் முடிச்சு வர நேரமா அது? ஏதோ காலேஜுக்கு படிக்க போறேன்னு சொன்ன. சரி போனா போது படிக்கட்டும், நானும் பொறுமையா இருந்தா உன் இஷ்டத்துக்கு ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வர? பொழுது சாஞ்சதும் விளக்கு வைக்கிற நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு அறிவியல உனக்கு? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி நடந்துகிட்டே இருந்தா எனக்கு வெறுப்பாகுது சொல்லிட்டேன். ஏய், எங்கடி போற? கொழுப்பு பார்த்தேன் அவளுக்கு. ஏய், உன்னதாண்டி கேக்குறேன், எங்க போயிட்டு வர? இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? பொழுது சாயறதுக்குள்ள நான் வீட்டுக்கு வராம எங்கேயோ போய் தப்பு பண்ணிட்டு வரேன்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்கள சொல்லி உங்களை ஏத்தி விட்டாங்களா? அதனால தானே நீங்க இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, அதானே?